திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் 85 புல்லறிவாண்மை. அறிவு இன்மை இன்மையுள் இன்மை பிறிது இன்மை இன்மையா வையாது உலகு. அறிவு இல்லாமையே இல்லாமை எல்லாவற்றுள்ளும் கொடுமையானதாகும். மற்றைய இல்லாமைகளை கூட இவ்வுலகத்தார் பெரிதும் பொருட்படுத்துவதில்லை. அறிவு இலான் நெஞ்சு உவந்து ஈதல் பிறிது யாதும் இல்லை பெறுவான் தவம். அறிவு இல்லாத ஒருவர் மனம் உவந்து ஒரு பொருளைத் தந்தால் அதன் காரணம் அவரிடமிருந்து அப்பொருளை பெறுபவரின் நல்வினையே ஆகும். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. அறிவில்லாதவர்கள் தமக்கு தாமே வருத்திக் கொண்டு படும் வேதனை மிகுந்த துன்பமானது அவர்தம் பகைவர்க்கு செய்வதை விடவும் அரிதாகும். வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு. அறிவின்மை என்பதன் பொருள் யாதெனில் ஒருவன் தனக்கு தானே நானே மிகவும் அறிவார்ந்தவன். கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதூம் ஐயம் தரும். அறிவில்லாதவர் தாம் கற்றறிந்திடா நூல்களை கற்றுத் தேர்ந்தவர் போல போலியாகக் காட்டிக்கொண்டு வாழ்வாராயின் உண்மையாகவே அவர் கற்றறிந்த துறையின்பால் கொண்டுள்ள திறமை மீதும் ஐயத்தை உண்டாக்கும். அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம் வயின் குற்றம் மறையா வழி. தன்னிடத்தே உள்ள குற்றத்தை உணர்ந்து அதனை நீக்காத போது பிறர் காணக்கூடாத தன் உடலின் பகுதியை மறைத்திட ஆடை அணிவதும் கூட அறிவின்மையே ஆகும். அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமிறை தானே தனக்கு. வாழ்வின் நல்வழியைக் காட்டும் அரிய அறிவுரைகளை மனதில் இருத்திக் காத்திடாத அறிவற்றவர்கள் தமக்குத் தாமே பெரும் துன்பங்களை வரவழைத்துக் கொள்கிறார்கள். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போம் அளவும் ஓர் நோய். தன் புத்தியும் இல்லாமல் பிறரின் சொல் புத்தியையும் கேட்டுத் தெளியாமல் வாழும் அறிவற்றவனின் உயிரானது அது போகும் நாள் வரையிலும் அவனை பீடித்த ஒரு நோயாகிவிடும். காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அறிவற்ற ஒருவனுக்கு அறிவூட்ட முயலும் அறிவுடையவன் அறிவற்றவனால் அறிவற்றவனாகவே எண்ணப்படுவான். அறிவற்ற அவனோ தான் அறிந்த மட்டுமாக உள்ளனவற்றையே அறிவென்று எண்ணுவான். உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். உலகத்து மக்கள் உண்டு என்று சொல்லும் போது அதை இல்லை என்று மறுத்துச் சொல்லும் அறிவற்றவன் இவ்வுலகில் திரிவதாக நம்பப்படுகின்ற பேய் எனக் கருதப்படுகின்றான்.